நான் வானவாசப்படும் சங்கத்திலேருந்து தெய்வயானை பேசுகிறேன். எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்கள் ஒரு 150க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வெளியில் வேலைக்கு போக முடியாத வீட்டிலே இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். வெளியில் வேலை இருந்தாலும் எங்களால் வந்து டயத்துக்கு போக முடியல, ட்ராவலிங் பிரச்சனை, இது மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். உமன் லீக் ஃபவுண்டேஷன் மூலமாக திவ்யா மேடம் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு 3 கோரிக்கைகள் வச்சோம். பெண்களுக்காக வேலை பயிற்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒன்று ஆரியோ ஒர்க்கு, இன்னொன்று வந்து டெய்லரிங், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூட் பேக் தைக்கிறது. இப்போ வந்து பேக் தைச்சி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்றது வந்து இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போகும் அப்படின்றதுனால இது 3மே நாங்கள் கேட்டிருந்தோம். மேம் வந்து எங்களுக்கு ஜூட் பேகு தைக்க ட்ரைனிங் கொடுக்குறேன், ஒரு 30 பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 30 பெண்களுமே கலந்து கொண்டு இந்த பேக் ஆர்டரை நம்ம தைக்க கற்றுக்கிட்டோன்னா ஒருத்தருமே வீட்டில் மிஷின் போட்டு நம்மளால் முடிஞ்சது வீட்டு வேலை போக நம்ம வந்து இது பண்ணி நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு வருமானத்தை, தனக்குன்னு ஒரு தேவை இருக்கும். எல்லா பெண்களுக்குமே ஹஸ்பண்ட் கொடுக்கறது மட்டும் போதாது, நம்மளுக்குன்னு ஒரு தேவை இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டு மெயின்டைன் பண்ணுறது, அது மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போதும் வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இந்த பயிற்சியை வந்து தேர்ந்தெடுத்து எவ்வளோ சிரமப்பட்டு இதுக்கு பண்ணியிருக்கோம். இதுக்கு உதவியாக இருந்த சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் திவ்யா மேடம் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் முருகன். நான் வானவாசப்பட சங்கத்தில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சார்லஸ், மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் இந்த நேரத்தில் நம்மளோட திவ்யா மேடத்துக்கும் மற்றும் அவரை சேர்ந்த அனைவருக்கும் மனநிறைந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு மேடம் நிறையா உதவி பண்ணியிருக்காங்க, சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரை சைக்கிள், வீல் சேரு, கச்சஸ்ஸு, கேலிப்பரு, காது மிஷினு, இதை போன்ற எல்எஸ் பெல்ட்டு, இது போன்ற உபகரணங்கள் எல்லாருமே மேடம் எங்களுக்கு ஒரு முகாம் இங்கேயே போட்டு எங்களுக்காக அந்த மத்திய அரசு மூலமாக பேசி எங்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுத்தாங்க. எங்களை கூப்பிட்டு போயிட்டு அதுக்காக மேடத்துக்கு நான் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் நாங்கள் மேடம்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் வந்து உபகாரம் மட்டும் வாங்கி தரீங்க மேடம், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு பயிற்சி அளிக்கப்படணும், அதுக்காக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். உங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி மேடம் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 4-5 கோரிக்கை வச்சோம் மேடம்கிட்ட. அந்த கோரிக்கைலாம் என்னென்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஃபேன், இதை போன்ற செல்ஃபோன் இதெல்லாம் வந்து பயிற்சி பண்ணணும், மாற்றுத்திறனாளி நாங்கள் வீட்டிலேருந்து எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அதற்காக மேடம் ரொம்ப சிரமப்பட்டு அதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதுக்கான எங்களுக்கான அந்த பயிற்சி வந்து ஆள் கிடைக்காம பிரேக் ஆகிடுச்சு. அப்புறமா அடுத்த பயிற்சியாக பெண்களுக்காக நாங்கள் வந்து பண்ணணும் முயற்சி வச்சுருந்தோம். பெண்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க மேடம். அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி வேணும், ஆரிய ஒர்க்கு வேணும், அது ஜூட் பேக் தைக்கணும் மேடம் சொன்னேன். ஓகே, அதுக்கான எத்தனை பேர் வருவான்னு கேட்டாங்க. மேடம்கிட்ட நான் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க மேடம், இப்போதைக்கு ஒரு எத்தனை பேர் கண்டிப்பாக நம்ம கற்றுத்தர முடியும்னு சொன்னாங்க. ஒரு 30 பெண்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்வாதாரத்தை அவங்களுக்காக உயர்த்திக்க மேடம், அதுக்காக நீங்கள் அந்த பயிற்சி கொடுங்க. பயிற்சி மட்டும் பத்தாது, அதுக்காக தேவையான உபகரணங்களும் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு மேடம்கிட்ட நாங்கள் வந்து கோரிக்கை வச்சோம். அதே ட்ரைனிங் தருவதுக்கும் ஆளுக்கும் வேணும் மேடம் சொல்லியிருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அதுக்காக முயற்சி எடுத்து எங்களுக்கு இன்றைக்கி அந்த ஆரிய ஒர்க்குக்கும் ஜூட் பேக் தைப்பதுக்கும் பயிற்சிக்கும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து துவங்கி வச்சுருக்காங்க. 30 பெண்களை வந்து அதுக்கான ஊக்கமாக அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களுக்கான சுயமாக வீட்டில் வாழ வேண்டும் என்பது ஒரு நோக்கத்தோட மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து வெளியில் போய் வேலை செய்யறதுக்கு கஷ்டம், ரொம்ப சிரமம். அவங்க வீட்டிலேருந்தே இந்த பயிற்சி, இந்த ஜூட் பேக்கெல்லாம் தச்சுக்கிட்டு அவங்க கற்றுக்கிட்டு அவங்க தைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கூடிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். இதற்காக உறுதுணையாக இருந்த எங்கள் தீபா மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்துவர்களுக்கும் எங்கள் வானவாசப்படும் சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி ஐயா.